நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே வாய்க்கால் உடைந்து குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன். அப்பகுதி மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் மற்றும் பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க, அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை, பாபநாசம், வீரவநல்லூர், முக்குடல், அச்சுமாதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றைய போல் இன்றும் இரண்டாவது நாளாக தொடர் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு குளங்களில் மறுகால் பாய்ந்தும் கரைகள் உடைந்தும் வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்த வண்ணம் உள்ளது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு குழுக்களை அமைத்து வெள்ள நீர்களை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது நள்ளிரவு பாபநாசம் அருகேயுள்ள திருவள்ளுவர் நகர், தாமிரபரணி நகர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் தெருக்களில் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் போல் மழை நீர் கரை புரண்டு பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் அருகே உள்ள வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த வெள்ள நீரும் இந்த குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இந்த இரு வெள்ள நீர்களும் புகுந்ததால் அப்பகுதியில் சில வீடுகளுக்குள் இந்த வெள்ள நீர் புகுந்ததால் அப்பகுதியினர் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். மேலும் வெள்ளத்தில் சிக்கிய தாமிரபரணி நகர் பகுதியைச் சேர்ந்த தட்சணாமூர்த்தி என்பவர் உட்பட இருவரை அம்பை தீயணைப்பு நிலைய அலுவலர் பலவேசம் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் தற்போது ஸ்ட்ரெச்சர் மூலமாக மீட்டு வந்துள்ளனர். இதேபோல் அதிக அளவில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை தீயணைப்பு துறையினர் அங்கு முகாமிட்டு மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி கண்ணன், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.